கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. ஏடிஎம்கே பீரியடில் பார்த்தாச்சு, டிஎம்கே பீரியடில் பார்த்தாச்சு, இப்போது டிவிகே பீரியட்லேயும் நம்ம பார்த்தாச்சு. இவங்க செஞ்ச குற்றத்துக்கு அதுக்கு கரெக்டான கால் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் லாயர்ஸ் வச்சு வாதாடி இவங்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது போலீஸோட மிகப்பெரிய பொறுப்பு. உறுதியாக கொல்லணும் தான், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜராக கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன். போலீஸையும் பாதிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மிகப்பெரிய சாதனை கொடுத்தே ஆகணும். புரியுது வலியும் வேதனையும். இது முறைப்படி சட்டமாக எடுத்துகிட்டு வரணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம். இன்னும் ஆச்சரியமாக பார்த்துட்டோம். இந்த ஸ்லோ ப்ராசஸ்ன்ற விஷயமே இருக்கக்கூடாது. இதே மாதிரி இன்சிடென்ட் ஏற்கனவே நடந்திருக்கு. ஆனால் அவன் 2 நாளில் பெயிலில் வந்துட்டான். இல்லை இந்த திரைப்படத்தில் வர மாதிரி தொங்க விடுறதெல்லாம் பண்ணணும்னா தயவு செஞ்சு மிகப்பெரிய சட்டம், ஸ்ட்ராங்கான சட்டம் எடுத்து வந்தே ஆகணும். எதுக்கு இவ்வளோ ஸ்லோ ப்ராசஸ்ன்னு எனக்கு தெரியலன்னா கண்டிப்பாக இது சீக்கிரமாக நடக்கணும். இந்த வேலை சீக்கிரமாக நடந்தால் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையை நம்ம கொடுத்தே ஆகணும், கொடுக்கணும். இதுக்கு விஜய் அண்ணனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இதுதான் நாங்களும் அவங்ககிட்ட கேட்குறோம். அரேபிக் கண்ட்ரீஸ்லலாம் இந்த குற்றங்கள்லாம் கம்மியாக இருக்குது. ஏன்னா நடு ரோட்டில் தூக்கில் போடுவோம், தூக்கில் போட்டு லைவாக காமிப்போம் எல்லாருக்கும். அந்த மாதிரி இங்கே இருக்கணும். அது சட்டமாக எடுத்துகிட்டு வரணும். சீமான் ரிப்ளை போயிடும். நடக்காது. அது இங்கே பாருங்கள், இப்போ அண்ணன் சொல்கிறேன் இல்லைங்க, என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொண்டுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதிகமாக இருந்தாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளையை அடக்கம் பண்ணுறதுக்குள்ள அவனை கொன்று புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிற்க வச்சு சொல்லி சுடுவேன். அவங்க பெற்றோர்கள் சொல்லுவேன், இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நீ அழாத, நீ அவமானப்படாத. இவனை இந்த மாதிரி பிள்ளை பெற்றதுக்கு தலை உணியணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இவன் துயர் இந்த நாட்டுக்கு இழுக்கு. இவன் யாரும் 2 பேரை போட்டேன்னு வச்சுங்க, தொட்டுருவான்னு நினைக்கிறியா? பொம்பளை பிள்ளைய தான் தலை உணிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா? வர்றவன்லாம் தலை உணிஞ்சு போவான். ஐயா யாரையும் கேலி பண்ணிடாதையா, தொலைச்சி பெறுவான். அவன் அந்த பயம் இருக்கணும்ல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சேட்டையெல்லாம் இங்கே செய்ய முடியாது. நீங்கள் ஏன் கலவுறீங்க? நீங்கள் அண்ணன் வந்தவனே நீங்கள் வாட்டுக்கு இந்த ராத்திரியில் தனியாக போங்க, எவனா தொட்டானான்னு பார்ப்போம். என் மாநாட்டில் 6 லட்சம் பேர் கூடியிருக்கான். ஒரு தொல்லை, ஒரு பிள்ளையை தொட்டான், இடித்தான், கேலி பண்ணா, ஏதாவது சொல்லு பார்ப்போம். ஏன்னா அது ஒரு இராணுவம். அது ஆட்சி செய்யும்போது அப்படியா அவன் தெரியும் உட்காந்துட்டான் தொடமை. கண்டினியூஸாக எல்லா இடத்துலையும் அதை சொல்லிக்கிட்டே வராரு. நள்ளிரவில் என் தங்கை என் அக்கா ஒருத்தி வீட்டை விட்டு கிளம்பி நடந்தே திரும்பிடலாம். ஒரு பயம் செருப்பை கட்டி அடிச்சு பிச்சை. ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, என் பிள்ளைகளை தொட்டா சொல்லிக்கிட்டே வராரு. கொன்னோடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்க.